வணக்கம். நான் மேற்கு தொகுதியினுடைய டிவிகேனுடைய வேட்பாளராக களம் காண்கிறேன். தலைவர் தளபதியால் அறிமுகப்படுத்தப்பட்டு வேட்பாளராக கடந்த 10 நாட்களாக களத்தில் பணியாற்றி வருகிறேன். எங்கு சென்றாலும் என் மேற்கு தொகுதி மக்கள் தலைவருடைய அந்த அரவணைப்பில் எங்கும் எழுச்சி எதிலும் எழுச்சி என்ற ஒற்றை நோக்கோடு தலைவர் கூறியது போல் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் இருக்கிறார் என்று கூறினார். நாங்கள் நேரில் களத்தில் காணும்போதுதான் தெரிகிறது, ஒவ்வொரு வீட்டிலும் 3 விஜய்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு வீட்டிலும் 3 விஜய் இருக்கிறார்கள் என்பதை நேரில் களத்தில் பார்க்கும் பொழுது தெரிகிறது. அதே போல ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த அரசாங்கம், எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் நமது சட்டம் ஆர்டிகல் 14 படி ஈக்குவல் டு லிபர்ட்டி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி யாரும் உயர்ந்தவரும் இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை, எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும். ஆர்டிகல் 21 படி அவ்வளவு பேருக்குமே வாழ்வதற்கு அரசாங்கம் நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வாதாரத்திற்கு உண்டான நல்ல குடிநீர், நல்ல காற்று, கல்வி, இது அனைத்தும் செய்து தரப்பட வேண்டும். ஆனா வில்லேஜுக்குள்ள போறப்பதான் தெரியுது, அந்த பொதுமக்கள் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல், அந்த சாதாரணது ஒரு 5 அவங்க கேட்கறது, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது 5 மட்டும்தான். நம்பர் 1 பொது கழிப்பிடம் சுத்தமா இல்லைங்க வில்லேஜ் பக்கம். ரொம்ப வேதனைப்படுறாங்க லேடிஸ் எல்லாம். அது ஃபீல்டுக்கு போறப்பதான் தெரியுது. நம்பர் 2 அவங்க கேட்கறது இப்போ இபி எல்லாம் உள்ள போனா இருட்டா இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, அந்த இருட்டுக்குள்ளார கருகும்னு இருக்கிறப்ப நடந்து போக முடியல. இது 3 சாலை வசதி சுத்தமா நிறைய இடத்துல சாலை வசதி சிட்டிக்குள்ள இருக்குது, அவுட்டர் வெளியில போறப்ப சாலை வசதி ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கு பின்னாடி அவங்க கேட்கறது சாக்கடை வசதி. சாக்கடை அப்படிதான் எல்லாம் அங்கங்க தேங்கி கொசு நிறைய இருக்கு. ஃபீல்டுக்கு போறப்பதான் தெரியுது, சாக்கடை தண்ணி நம்பி ரோடுக்கு வருதுங்க. அது போல அவங்களுக்கு நல்ல குடிநீர் இந்த மேட்டூர் வாட்டர் சுத்தமா அவங்களுக்கு நிறைய இடத்துல நிறைய கிராமங்கள்ல இல்லை. இந்த வாட்டர் எல்லாம் இதெல்லாம் இந்த 5 தான் அவங்க எதிர்பார்க்கறது. அவங்க எங்களுக்கு வீட்டுக்கு 10 3 செயின் பண்ணி போடுங்கன்னு யாருமே கேட்கறது கிடையாது. இது ஒரு பேசிக். இந்த பேசிக் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. புதுமையாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வில்லேஜுக்குள்ள போய் பார்க்கிறப்ப அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. இதுவே எங்க தலைவர் இதையெல்லாம் கண்ணில் பார்த்து விட்டால் துடித்து விடுவார். அவருடைய இதயம் அப்படி, அவருடைய எண்ணங்கள் அப்படி. நான் ஏதாவது செய்ய வேண்டும் இந்த மக்களுக்காக என்றுதான் அனைத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளார். எங்களை சந்திக்கும் பொழுது கூறிய ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடாது, மக்களினுடைய காப்பாளனாக இருக்க வேண்டும் என்ற ஒவ்வொருத்தரிடம் அறிவுரை நேருக்கு தனித்தனியாக கூப்பிட்டு அழைத்து அந்த மாதிரி கூறி அனுப்பியுள்ளார். நாங்கள் அனைவரும் 234 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களும் தலைவருடைய கட்டளையை ஏற்று அனைவரும் தளபதி அவர்களை கரத்தை வலுப்படுத்துவதற்காக நாங்கள் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு வாக்காளர் பெருமக்கள், ஒவ்வொரு மேற்கு தொகுதி மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியில் உள்ள அன்பு வாக்காளர்களும் தலைவர் தளபதிக்கு முழு ஆதரவு கொடுத்து தலைவர் தளபதியை அரியணையில் ஏற்றி நமது எதிர்காலத்தினுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையை மிகவும் சீராக சிறப்பாக வைக்கும், தமிழ்நாட்டை மாற்ற முடியும், தமிழக மக்கள் சிறப்போடு வாழ்வதற்கும் ஒரு வழிவகை செய்து விடுவார். எனவே அனைவரும் விசில் சின்னத்தில் வாக்களித்து வருகின்ற 23/4/2026 அன்று வாக்களித்து அபரீத வாக்கு வித்தியாசத்தில் தலைவர் தளபதியை 234 தொகுதியிலும் வெற்றி பெற செய்து அவரை முதல்வராக்கி அரியணையில் அமர்த்த வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.